ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 22ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஆடியுடைய 6ஆம் நாள். கிழமை அதே போல் புதன்கிழமை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய புதன்கிழமை போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை சாதாரண கிழமை கிடையாது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஸோ நாளைய புதன்கிழமை ஆடியுடைய நவமியாக வருது. அதுவும் வளர்பிறையில் நவமியாக வருது. இந்த ஆடி இந்த டைம் வளர்பிறையில் ஆடியுடைய வெள்ளிக்கிழமையே பிறந்தது. ஸோ அதனால் இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பானது தான். குறிப்பாக ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமையலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஸோ ஆடியில் இந்தந்த கிழமையில் இது சமைக்கணும், இது படைக்கணும், இது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அந்த குறிப்பிடப்பட்டதற்கேற்ப சமைத்து சாப்பிடும்போது அது உடலுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அதை விட நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லது. அந்த வகையில் ஆடியுடைய புதன்கிழமை 3 விதமான உணவுகள் சமைக்கணும். அதுவும் 4 பேருக்கு தானமாக கொடுக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அப்படி என்ன சமைக்கணும், என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. அப்படி தெரியாத இருக்கக்கூடிய அனைவருமே இந்த வீடியோ பாருங்கள். குறிப்பாக பெண்கள் வீடியோ பாருங்கள். ஏன்னா நாளை நாள் நீங்கள் தான் சமைக்கணும். ஸோ உங்கள் கையால் சமைத்து ஒரு 4 பேருக்கு இதை தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும். சரி, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாற அப்படி என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இது ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைய புதன்கிழமை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ ஆடியில் நாளைய புதன்கிழமை ஸ்பெஷலாக சுவையான ஆடிக்கூழ், ஆடிப்பால், ஆடி பாயாசம் இது 3ல் ஏதாவது ஒன்று செய்து அதை படைத்து அதை ஒரு 4 பேருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். ஸோ அதை ஆல்ரெடி உங்களுக்கு செய்ய தெரியும்னா ஓகே, செய்ய தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஆடியில் கூழ் நாளை நாள் செய்யணும். இதுக்கு தேவையானது என்னென்னா, பச்சரிசி மாவு 2 கப், நறுக்கிய தேங்காய் துண்டுகள் ஒரு 1/2 கப், பச்சைப்பயிறு ஒரு 1/2 கப், கருப்பட்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 1/2 கிலோ, கட்டி தேங்காய்ப்பால் 1 கப், ரேண்டாம் தேங்காய்ப்பால் 1 கப், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன். இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடிக்கூழ் செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். சரி, இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். பச்சரிசி மாவில் ஃபஸ்ட்டு துடு தண்ணி ஊற்றி கரண்டியால் கிண்டி ஆறி ஏறுற மாதிரி பண்ணிடுங்க. ஆறுனதுக்கு பிறகு சிறு உருண்டைகளாக உருட்டி வைங்க. பின் கருப்பட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி கரையும் வர சூடாக்கி வடிகட்டுங்க. பின்னர் அடுப்பில் வாணலியை வைத்து தண்ணீர் ஊற்றி தண்ணீர் கொதித்து உருண்டைகளை போட்டு பின் பச்சை பயிரை கழுவி போடுங்க. உருண்டையும் பயிரும் வெந்து வரும்போது 2வது தேங்காய் பாலில் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலக்கி அத்தோடு ஊற்றுங்க. பின்னர் தேங்காய் துண்டுகளை போட்டு கண் அகப்பையில் கிளறி விடுங்க. பிறகு வடிகட்டி வைத்த கருப்பட்டி தண்ணீரை ஊற்றி கிளறி கடைசியாக கட்டி தேங்காய் பாலை ஊற்றி ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்குங்க. சுவையாக மணமான ஆடிக்கூழ் ரெடி. இதை செய்து நாளை நாள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாயாருக்கு படைத்து ஒரு 4 பேருக்கு பிரசாதமாக கொடுங்க. ஸோ ஆடிக்கூழ் நாளை நாள் இந்த மாதிரி ரெடி பண்ணுவது ரொம்ப 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 நல்லது. ஸோ ஆடிக்கூழ் நாளை நாள் ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஆடிப்பால் ரெடி பண்ணுங்க. ஸோ இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை தெரிஞ்சுக்குங்க. தேங்காய் 1 மூடி, பச்சரிசி 1 ஸ்பூனு, ஏலக்காய்த்தூள் 1 ஸ்பூனு, சுக்குப்பொடி 1 ஸ்பூனு, வெள்ளை இது ஒரு 1/2 கப்பு, நெய் 1 ஸ்பூனு. ஸோ இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற செய்முறையை சொல்கிறேன். இது எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முதல்ல மிக்ஸி ஜாரில் தேங்காய், அரிசி, ஏலக்காய் தூள், சுக்குப்பொடி சேர்த்து ஒரு சுற்றி விட்டு பின்னர் 1/2 கப் சுடு தண்ணீர் விட்டு அரைத்தால் பால் அதிக திக்காக கிடைக்கும். முதல்ல எடுத்த பாலை தனியாக வைத்துக்குங்க.
திரும்பவும் அரைத்து 2வது பால் 3வது பால் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு சிறிது தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து கொதித்து வடிகட்டி கொள்ளுங்க. பின்னர் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் 3வது பாலை ஊற்றி அதில் வெள்ளை தண்ணீரை சேர்த்து கொதிக்க வைங்க. பின்னர் 2வது பாலை ஊற்றி 5 நிமிடம் நன்கு காய்ந்த பிறகு முதல் பாலை ஊற்றி 1 நிமிடம் கொதித்து காய்ந்ததும் நெய் ஊற்றி கலந்து இறக்கி விடுங்க. தேவைப்பட்டா முந்திரி திராட்சை நெய்யில் பொரித்து சேர்த்து கொள்ளுங்க. அற்புதமான சுவையோடு ஆடிப்பால் ரெடி. ஆடியில் புதன்கிழமை ஆடிப்பால் செய்து அதை 10 பேருக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தானியங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதனால் ஆடிப்பால் இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணி நான் சொன்னது மாதிரி 4 நாள் கொடுங்க. ஸோ ஆடிப்பால் உங்களுக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்குன்னா ஆடி பாயாசம் செய்யுங்க. இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் பாசிப்பருப்பு 3 ஸ்பூன், பச்சரிசி 3 ஸ்பூன், ஏலக்காய் 4, தேங்காய் துருவல் 3 கப்பு, வெல்லம் 1/4 கிலோ, நெய் 2 ஸ்பூன். இதெல்லாம் தேவை. ஸோ இது செய்கிறது எப்படி அப்படிங்கிற செய்முறை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல பாசிப்பருப்பு, பச்சரிசி, ஏலக்காய் 3ஐயும் சிறிது வறுத்து எடுத்துக்குங்க. ஆறிய பிறகு தண்ணீர் விட்டு கழுவி 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. பிறகு மிக்சி ஜாரில் ஊறிய அரிசி, பருப்பு, தேங்காய் போட்டு சிறிது தண்ணீர் விட்டு நைஸாக இதை அரைத்து கொள்ளுங்க. பின்னர் வெல்லத்தை சிறிது தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டுங்க. ஒரு பாத்திரத்தில் நைஸாக அரைத்த கலவையை சேர்த்து மிக்சி ஜாரை கழுவி தண்ணீரையும் ஊற்றி மொத்தமாக ஒரு 1.25 கப்புக்கு மேலே தண்ணீர் இருக்கிற மாதிரி வைத்திருங்க. பிறகு அடுப்பில் வைத்து கொதித்ததும் கைவிடாமல் கலக்கி கொண்டே இருங்க. அரிசியும் பருப்பும் வெந்தது பின்னாடி வடிகட்டி வைத்து வெள்ளை தண்ணீரையும் ஊற்றி 5 நிமிடம் அதிலே நன்றாக கொதிக்க விடுங்க. பின்னர் தீயை அணைத்து விட்டு நெய் ஊற்றி கலந்து விட்டு இறக்குங்க. சுவையான ஆடி பாயாசம் தயார். ஸோ ஆடியில் இந்த பாயாசம் நாளை புதன்கிழமை செய்து படைக்கிறது ரொம்ப விசேஷம். ஆடியில் புதன்கிழமை ஆடி மாத ஸ்பெஷலாக இந்த 3ல் ஏதாவது செய்து நாம் தாயாருக்கு படைத்து ஒரு 10 பேருக்கு, 4 பேருக்கு, 5 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அந்த தானத்தினால உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நிறைய சகல சௌபாக்கியங்கள் பெற முடியும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்காதீங்க. ஸோ இதை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை தெரிஞ்சு இதை பண்ணி கண்டிப்பாக பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.